ஹலோ வியூவர்ஸ், வெல்கம் பேக் டு த நியூ வீடியோ. இன்னைக்கு நம்ம இதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு சொன்னால் ஸ்மார்ட் டச் பென் எப்படி மேக் பண்ணலாம்னு சொல்லி தான் பார்க்க போகிறோம். இது பார்த்தீங்கன்னா ஆர்டினோ ப்ராஜெக்டை தான் இருக்க போகுது. வாங்க ஃப்ரெண்ட்ஸ் எப்படி செய்யறேன்னு சொல்லி பார்க்கலாம். வீடியோக்குள்ள போகிறதுக்கு முன்னாடி நம்மளுடைய யூடியூப் சேனலுக்கு யாராச்சும் புதுசாக இருந்தீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கனை கிளிக் பண்ணுங்க. வாங்க வீடியோக்குள்ள போகலாம். இது செய்கிறது பார்த்தீங்கன்னா ஆர்டினோ நேனோ தேவைப்படும். உங்கள்ட்ட ஆர்டினோ நேனோ இல்லாட்டி ஆர்டினோ யூஎன்ஓ யூஸ் பண்ணிக்கொள்ளலாம். இதை வச்சு நம்ம நிறைய ப்ராஜெக்ட் வந்துட்டு செஞ்சிருப்போம். வீடியோ பார்க்காதங்க, டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுக்கேன், வீடியோ கிளிக் பண்ணி பார்த்துக்கோங்க. இதில் பார்த்தீங்கன்னா 2 ஏரியா வந்துட்டு காணப்படும். முதலாவது பார்த்தீங்கன்னா அனலாக் ஏரியான்னு சொல்லுவாங்க. இரண்டாவது ஏரியா பார்த்தீங்கன்னா டிஜிட்டல் ஏரியான்னு சொல்லுவாங்க. இது ஒன்று எடுத்துக்கொள்ளுங்க ஃப்ரெண்ட்ஸ். இதோட பார்த்தீங்கன்னா ஒரு டேட்டா கேபிள் வரும், அதையும் வந்துட்டு சேர்த்து வாங்கிக்கொள்ளுங்க. அடுத்தது பார்த்தீங்கன்னா ஃப்ரெண்ட்ஸ் அல்ட்ராசோனிக் சென்சார் தேவைப்படும். இதில் பார்த்தீங்கன்னா 2 இது காணப்படும். டிரான்ஸ்மிட் அண்ட் ரிசீவ்னு சொல்லி, அதாவது ஒன்று இன்புட் ஆகவும் இன்னொன்று அவுட்புட் ஆகவும் காணப்படும். இது ஒன்று வாங்கிக்கொள்ளுங்க. இதுக்கு இன்னொரு பேர் வந்துட்டு சொல்லுவாங்க HGSR04. அடுத்தது பார்த்தீங்கன்னா ஃப்ரெண்ட்ஸ் சர்வோ மோட்டர் வாங்கிக்கொள்ளுங்க. இதில் பார்த்தீங்கன்னா 2 வேரியன்ட் காணப்படும். ப்ளூ ஒன்று, பிளாக் ஒன்று. பிளாக் தான் ஒரிஜினல்னு சொல்லுவாங்க. அவங்கள 2ல் ஏதாச்சும் ஒன்று இருந்தாலும் ஓகே. இது ஒன்று வாங்கிக்கொள்ளுங்க. இதில் பார்த்தீங்கன்னா 3 பின் வந்துட்டு காணப்படும். முதலாவது VCC, கிரவுண்ட், அடுத்தது கஸ்டமைஸ் பின். அடுத்தது பார்த்தீங்கன்னா ஃப்ரெண்ட்ஸ் ஜம்பர் கேபிள்ஸ் தேவைப்படும். மேல் அண்ட் மேல் மற்றும் மேல் அண்ட் ஃபீமேல் கேபிள் கொஞ்சம் தேவைப்படும். இது என்னத்துக்குன்னு சொன்னால் அல்ட்ராசோனிக் சென்சரையும் சர்வோ மோட்டரையும் ஜாயின் பண்ணுறதுக்கு. அடுத்தது பார்த்தீங்கன்னா ஃப்ரெண்ட்ஸ் மினி பிரெட் போர்டு ஒன்று எடுத்துக்கொள்ளுங்க. இது என்னத்துக்கு அப்படின்னு சொன்னால் ஆர்டினோ நேனோவில் வந்துட்டு மேல் போர்ட் தான் காணப்படும். இதை வந்துட்டு அதில் ஃபிக்ஸ் பண்ணுறதுக்கு. வாங்க ஃப்ரெண்ட்ஸ் இப்போ எப்படி செய்கிறேன்னு சொல்லி பார்க்கலாம். ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ஆர்டினோ நேனோவை மினி பிரெட் போர்டில் வந்துட்டு ஃபிக்ஸ் பண்ணிக்கொள்ளுங்க. ஃபிக்ஸ் பண்ணதுக்கு பார்த்து ஃபிக்ஸ் பண்ணுங்கள். ஏன்னு சொன்னால் ஆர்டினோ நேனோ வந்துட்டு மேலே ஈயத்தால் வந்துட்டு ஒட்டிப்பாங்க. ஒட்டகம் வந்துட்டு கம்மியாக இருக்கும். அது வந்துட்டு கையில் பட்டு கிழிச்சு விட்டுரும். பார்த்து வைக்கிங்க. நான் வந்துட்டு கனெக்ட் பண்ணிட்டேன். அடுத்தது பார்த்தீங்கன்னா அல்ட்ராசோனிக் சென்சரையும் ஜம்பஸ் வயரையும் வந்துட்டு கனெக்ட் பண்ணுவோம். அதில் அல்ட்ராசோனிக் சென்சர் இருக்கிற 4 பின்னில் 4 ஃபீமேல் போர்ட்டை வந்துட்டு கனெக்ட் பண்ணுறேன். முதலாவது கிரவுண்ட், இரண்டாவது எக்கோ, மூணாவது ட்ரிக், நாலாவது VCC. பார்த்தீங்கன்னா நான் 4ஐயும் வந்துட்டு கனெக்ட் பண்ணியாச்சு. அடுத்தது பார்த்தீங்கன்னா ஃப்ரெண்ட்ஸ் அல்ட்ராசோனிக் சென்சரில் கனெக்ட் பண்ணிக்கிற வயரெல்லாம் வந்துட்டு ஆர்டினோ நேனோவில் வந்துட்டு கனெக்ட் பண்ணுவோம். அல்ட்ராசோனிக் சென்சரில் இருக்கிற கிரவுண்டை ஆர்டினோ நேனோவில் அனலாக் ஏரியாவில் இருக்கிற கிரவுண்டில் வந்துட்டு கனெக்ட் பண்ணுவோம். அடுத்தது பார்த்தீங்கன்னா அல்ட்ராசோனிக் சென்சரில் இருக்கிற எக்கோ பின்னு D8ல் வந்துட்டு நான் கனெக்ட் பண்ணுறேன். அது பார்த்தீங்கன்னா டிஜிட்டல் ஏரியாவில் இருக்கும். அடுத்தது அல்ட்ராசோனிக் சென்சரில் இருக்கிற ட்ரிக் பின்னு ஆர்டினோ நேனோவில் இருக்கிற D7ல் வந்துட்டு கனெக்ட் பண்ணுறேன். அதை பார்த்தீங்கன்னா பிரெட் போர்ட்லேயே ஃபிக்ஸ் பண்ணியாச்சு. அடுத்தது பார்த்தீங்கன்னா அல்ட்ராசோனிக் சென்சரில் இருக்கிற VCCயை ஆர்டினோ நேனோவில் அனலாக் சைட் பக்கம் இருக்கிற VCCயோட கனெக்ட் பண்ணியாச்சு. இப்போ பார்த்தீங்கன்னா அல்ட்ராசோனிக் சென்சர் ஃபுல் வயரிங்கை வந்துட்டு நான் ஃபுல்லாகவே வந்துட்டு முடிச்சிட்டோம். அடுத்தது பார்த்தீங்கன்னா சர்வோ மோட்டரை வந்துட்டு ஆர்டினோ நேனோவில் கனெக்ட் பண்ணுவோம். இதுக்கு பார்த்தீங்கன்னா மேல் டு மேல் ஜம்பர்ஸ் 3 எடுத்து சர்வோ மோட்டரில் இருக்கிற 3 பின்ஸோட கனெக்ட் பண்ணுறேன். சர்வோ மோட்டரில் பார்த்தீங்கன்னா 3 வயர் வந்துட்டு காணப்படும். அதில் முதலாவது பார்த்தீங்கன்னா அந்த ப்ரௌன் கலர், அந்த கோப்பி கலரில் இருக்கிறது வயர் வந்துட்டு கிரவுண்ட். இரண்டாவது பார்த்தீங்கன்னா நடுவுக்கு இருக்கிற ரெட் கலர் வயர் வந்துட்டு VCC, அதாவது ஆர்டினோ நேனோவில் 5 வோல்ட்னு சொல்லி வரும். அடுத்தது பார்த்தீங்கன்னா அந்த ஆரஞ்சு கலரில் இருக்கிறது வந்துட்டு கஸ்டமைஸ் பின். இப்போ பார்த்தீங்கன்னா இது 3ஐயும் வந்துட்டு நம்ம கனெக்ட் பண்ணுவோம். ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா சர்வோ மோட்டரில் இருக்கிற கிரவுண்டை வந்துட்டு ஆர்டினோ நேனோவில் இருக்கிற அனலாக் சைடில் இருக்கிற கிரவுண்டில் வந்துட்டு கனெக்ட் பண்ணியாச்சு. இரண்டாவது பார்த்தீங்கன்னா VCC, அதாவது 5 வோல்ட்டை வந்துட்டு அனலாக் சைடில் இருக்கிற 5 வோல்ட்டோட வந்துட்டு கனெக்ட் பண்ணுறேன். அடுத்தது பார்த்தீங்கன்னா சர்வோ மோட்டரில் இருக்கிற மெயினான, அதாவது நம்ம ப்ரோக்ராம் பண்ணுற போகிற அந்த பின் இருக்கே, அந்த பின்னை வந்துட்டு ஆர்டினோ நேனோவில் டிஜிட்டல் சைடில் இருக்கிற D9ல் வந்துட்டு கனெக்ட் பண்ணுறேன். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம ஃபுல்லாகவே வந்துட்டு சர்வோ மோட்டருக்கும் அல்ட்ராசோனிக் சென்சர் ப்ளஸ் நேனோவோட சேர்த்து ஃபுல்லாகவே வந்துட்டு வயரிங்கை பண்ணி முடிச்சிட்டோம். இப்போ வாங்க ஃப்ரெண்ட்ஸ் ப்ரோக்ராமை பண்ணி எப்படி ஸ்மார்ட் டஸ்ட்பின் செய்கிறேன்னு சொல்லி பார்க்கலாம். அடுத்தது பார்த்தீங்கன்னா ஃப்ரெண்ட்ஸ் ப்ரோக்ராமை அப்லோட் பண்ணுறதுக்காக வேண்டி ஆர்டினோ நேனோவில் பவர் சப்ளை கேபிளை ஃபிக்ஸ் பண்ணி மற்றதை USB போர்ட்டில் வந்துட்டு கனெக்ட் பண்ணிக்கேன். இப்போ வாங்க கோடிங்கை வந்துட்டு எழுதலாம். இதுக்கு பார்த்தீங்கன்னா ஃப்ரெண்ட்ஸ் ஆர்டினோ ஐடியை வந்துட்டு ஓப்பன் பண்ணிக்கொள்ளுங்க. நான் ஏற்கனவே வந்துட்டு கோடிங் எழுதிருக்கிறதுனாடி அதை வந்துட்டு ஓப்பன் பண்ணிக்கொள்கிறேன். இந்த கோடிங் லிங்க் வந்துட்டு நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். உங்களுக்கு தேவைன்னு சொன்னால் நீங்கள் கிளிக் பண்ணி டவுன்லோட் பண்ணிக்கொள்ளலாம். பார்த்தீங்கன்னா ஃப்ரெண்ட்ஸ் ஆர்டினோ ஐடி ஓப்பன் ஆகிட்டு இதில் வந்துட்டு நான் என்ன எழுதியிருக்கேன் அப்படின்னு சொன்னால் இன்க்ளூட் servo.h, அதாவது சர்வோ மோட்டரை லைப்ரரியை வந்துட்டு இன்ஸ்டால் பண்ணியிருக்கேன்.
அடுத்தது சர்வோ மோட்டருக்கு வந்துட்டு ஒரு பேர் வச்சிருக்கேன். சர்வோ, ஜுஹ்ரி சர்வோன்னு சொல்லி என்னோட பேரை வச்சிருக்கேன். அடுத்தது இன்டிஜரில் ட்ரிக் பின் 7, எக்கோ பின் 8, சர்வோ பின் 9ன்னு சொல்லி நான் ஆர்டினோ நேனோவில் வந்துட்டு ஃபிக்ஸ் பண்ணினேன். அதை எழுதியிருக்கேன். ஒயிட் செட்டப்புக்கு ட்ரிக் பின் அவுட்புட் ரெண்டும், எக்கோ பின் இன்புட் ரெண்டும் எழுதியிருக்கேன். இப்போ அடுத்து பார்த்தீங்கன்னா கோடிங்கில் நான் என்ன எழுதியிருக்கேன் அப்படின்னு சொன்னால், அல்ட்ராசோனிக் சென்சர் ஏதாச்சும் ஒரு பொருள் வாரத்தை உணர்ந்துட்டு அப்படின்னு சொன்னால் சர்வோ மோட்டர் ஓன் ஆகி, அதாவது 90 பாகைக்கு ஓப்பன் ஆகி திருப்பி வந்துட்டு க்ளோஸ் ஆகணும்னு சொல்லி தான் இந்த கோடிங்கை வந்துட்டு எழுதியிருக்கேன். இதை வந்துட்டு அப்லோட் பண்ணிக்கொள்ளலாம். அதுக்கு டூல்ஸை கிளிக் பண்ணி போர்டு வந்துட்டு ஆர்டினோ நேனோன்னு சொல்லி நான் செலக்ட் பண்ணுறேன். நீங்கள் ஆர்டினோ யூஎன்ஓன்னா ஆர்டினோ யூனோ செலக்ட் பண்ணுங்கள். அடுத்தது பார்த்தீங்கன்னா திருப்பி டூல்ஸை கிளிக் பண்ணி போர்ட் வந்துட்டு ஆர்டினோ நேனோடைய போர்ட்டை வந்துட்டு செலக்ட் பண்ணிக்கொள்கிறேன். COM13 சீரியல் போர்ட்டை நான் கிளிக் பண்ணிட்டேன். அடுத்தது பார்த்தீங்கன்னா இது வந்துட்டு எழுதிய கோட் சரியான்னு சொல்லி கம்பைல் பண்ணுவோம். கம்பைல் பண்ணுறதுக்கு பார்த்தீங்கன்னா மேலே இருக்கிற அந்த டிக்குங்கிறத கிளிக் பண்ணிங்கன்னா பாருங்கள் டன் கம்பைல்னு சொல்லி வந்து இப்போ பார்த்தீங்கன்னா கோடிங்கை வந்துட்டு ஆர்டினோ நேனோக்கு அப்லோட் பண்ணுவோம். அப்லோடிங் டன் அப்லோடிங் பார்த்தீங்கன்னா வெற்றிகரமாகவே ஆர்டினோ நேனோவுக்கு கோடிங்கை அப்லோட் பண்ணி முடிச்சாச்சு. இப்போ வாங்க ஃப்ரெண்ட்ஸ் எப்படி ஒர்க் ஆகுதுன்னு சொல்லி பார்க்கலாம். பார்த்தீங்கன்னா அப்போ வேறு லெவலில் அல்ட்ராசோனிக் சென்சர்கிட்ட கையை கண்டு போன உடனே சர்வோ மோட்டர் வந்துட்டு ரொட்டேட் பண்ணுறதை பார்ப்பீங்க. ரொட்டேட் ஆகிட்டு திருப்பி பழைய பாகைக்கே வருது. இப்போ வாங்க ஃப்ரெண்ட்ஸ் நம்ம டஸ்ட்பினை வந்துட்டு ரெடி பண்ணலாம். ஃபஸ்ட்டே பார்த்தீங்கன்னா ஃப்ரெண்ட்ஸ் ஒரு கார்ட்போர்ட் ஒன்று எடுத்துக்கொள்ளுங்க. இது என்னத்துக்குன்னு சொன்னால் இப்போ டஸ்ட்பின் மூடியை வந்துட்டு நம்ம ரெடி பண்ண போகிறோம். அதுக்காக வேண்டி தான் நீங்கள் என்ன செய்யுங்க ஃபஸ்ட்டுங்கன்னா இப்போ கார்ட்போர்ட்டை வச்சு போட்டு அதுக்கு மேலே டஸ்ட்பின் அளவு வந்து கீறணும். இதுக்கு பார்த்தீங்கன்னா ஃப்ரெண்ட்ஸ் டஸ்ட்பினை தலைகளை வச்சு மார்க்கரை யூஸ் பண்ணி அந்த இடத்தை அப்படியே மார்க் பண்ணிக்கொள்கிறேன். உங்கள்கிட்ட மார்க்கர் இல்லாட்டி நீங்கள் பென்சிலை வச்சு கூட இடத்தை மார்க் பண்ணிக்கொள்ள முடியும். இதுக்கு பிறகு இதை அப்படியே கட் பண்ணி எடுத்துக்கொள்கிறேன். கட் பண்ணி எடுத்தது பிறகு இப்போ வாங்க ஃப்ரெண்ட்ஸ் இதை டஸ்ட்பின்ல வச்சு அளவு சரியாக இருக்காங்கிறத ஃபஸ்ட்டு பார்ப்போம். அதுக்கு முதல்ல என்ன செய்யுங்கன்னா அதில் நடு அரைவாசியிலையோ அப்படி இல்லாட்டி கொஞ்சம் தள்ளியோ வந்துட்டு அப்படியே மடித்து வச்சுக்கொள்ளுங்க. ஏன்னு சொன்னால் சர்வோ மோட்டர் வந்துட்டு துறக்கிறதுக்கு மூடுறதுக்கு வந்துட்டு தேவைப்படும். அதுக்காக வேண்டித்தான். இப்போ பாருங்கள் அளவு சரியாக இருக்கு. இப்போ நான் என்ன செய்கிறேன்னா நல்லாவே வந்துட்டு மடிச்சுக்கொள்கிறேன். பாருங்கள் இதே மாதிரி நீங்களும் நல்லா மடிச்சுக்கொள்ளுங்க. அதுக்கு பிறகு பார்த்தீங்கன்னா ஃப்ரெண்ட்ஸ் க்ளூ கன்னை யூஸ் பண்ணி அதில் அந்த மடித்த துண்டு இருக்கு அதை அப்படியோ டஸ்ட்பினில் வச்சு ஒட்டிக்கொள்ளுங்க ஃப்ரெண்ட்ஸ். நான் பாருங்கள் இதே நான் செய்கிற மாதிரியே நீங்களும் அப்படியே செஞ்சீங்கன்னா சரி. இப்போ பார்த்தீங்கன்னா ஃப்ரெண்ட்ஸ் நான் க்ளூ கன்னை யூஸ் பண்ணி அந்த துண்டை அப்படியோ டஸ்ட்பினுக்கு மேலாலேயே க்ளூ அப்ளை பண்ணி ஒட்டிக்கொள்கிறேன். அதுக்கு பிறகு பார்த்தீங்கன்னா ஃப்ரெண்ட்ஸ் நல்லாவே ஒட்டினதுக்கு பிறகு அல்ட்ராசோனிக் சென்சரை டஸ்ட்பினில் முன்னுக்கு ஃப்ரண்டில் ஒட்டணும். அதுக்கு நான் க்ளூவை யூஸ் பண்ணி அப்ளை பண்ணிக்கொள்கிறேன். ஏன் ஃப்ரெண்ட்ஸ் நான் முன்னுக்கு ஒட்டுறேன் அப்படின்னு சொன்னால் இப்போ குப்பையை வந்துட்டு கொண்டு வரக்கு அது வந்துட்டு டிடெக்ட் பண்ணும். டிடெக்ட் ஆகி ஓட்டினே கதவு வந்துட்டு ஓப்பன் ஆகும். அதுக்காக வேண்டி தான் நான் ஒட்டிக்கிற மாதிரி நீங்கள் ஓட்டுங்க. நான் ஃபுல்லாக ஒட்டிட்டேன். ஒட்டி போட்டு அதுக்குரிய வயரிங் எல்லாத்தையும் நான் உள்ளார எடுத்திருக்கேன். அதே மாதிரி நீங்களும் எடுத்துக்கொள்ளுங்க. அதுக்கு பிறகு பார்த்தீங்கன்னா ஃப்ரெண்ட்ஸ் சர்வோ மோட்டரை நடுவுக்கு ஒட்டணும். அதுக்கு வந்துட்டு நான் ஒரு மூடி ஒன்றை வச்சு ஒட்டுறேன். ஃபஸ்ட்டே பார்த்தீங்கன்னா ஃப்ரெண்ட்ஸ் மூடியில் க்ளூ கன் அப்ளை பண்ணி போட்டு அந்த கார்ட்போர்ட்டில் மேலே ஒட்டுறேன். அது அப்படி ஒட்டினதுக்கு பிறகு அடுத்தது பார்த்தீங்கன்னா சர்வோ மோட்டரை நான் வைக்கிற பாட்டிலே நீங்களும் ஒட்டுங்க. இதுக்கு நான் க்ளூ கன் அப்ளை பண்ணி சர்வோ மோட்டரை அப்படியோ அந்த மூடிக்கு மேலால் ஒட்டிக்கொள்கிறேன். அதுக்கு பிறகு பார்த்தீங்கன்னா ஃப்ரெண்ட்ஸ் அந்த வயரை வந்துட்டு உள்ளார எடுக்கேன். சர்வோ மோட்டர் வயர் வெளியில் விளங்கும். அதுக்காக வேண்டி தான் நான் உள்ளார அப்படி எடுத்திருக்கேன். அதுக்கு பிறகு பார்த்தீங்கன்னா சிறிய அளவிலான ஒரு கம்பி எடுத்து சர்வோ மோட்டரை பின்னில் ஒன்றை ஃபிக்ஸ் பண்ணிக்கொடுங்க. சரியான பொசிஷனில் ஃபிக்ஸ் பண்ணிங்கன்னா ஓகே. அடுத்தது பார்த்தீங்கன்னா ஃப்ரெண்ட்ஸ் அந்த கார்ட்போர்ட்டில் நம்ம ஒட்டாத பகுதி இருக்கு அதில் நடுவுக்கு ஒரு சின்ன ஹோல் போட்டு அந்த கம்பியை உள்ளார வச்சு மடக்கி கொள்ளுங்க. அதுக்கு பார்த்தீங்கன்னா ஃப்ரெண்ட்ஸ் ஹோல் போட்டுக்க சரியான பொசிஷனை பார்த்து ஹோல் போட்டுக்கொள்ளுங்க. அது அடுத்தது மெயினாக என்னன்னு சொன்னால் அந்த மூடி வந்துட்டு ஓப்பன் ஆகிருக்கிற மாதிரியே நீங்கள் வச்சு ஹோல்ட் பண்ணணும். அப்போ தான் சர்வோ மோட்டரையும் நீங்கள் பின் பக்கம் ரொட்டேட் பண்ணி போடணும். ஏனெண்டா ஓப்பனில் வச்சு போட்டதுக்கு பிறகு க்ளோஸ் பண்ணினா அது சரியான பொசிஷனுக்கு வரும்னு சொல்லி பார்க்கணும். நான் வந்துட்டு ஃபுல்லாகவே செஞ்சு முடிச்சிட்டேன். அடுத்தது பார்த்தீங்கன்னா ஃப்ரெண்ட்ஸ் நான் பவர் சப்ளை கொடுக்குறதுக்காண்டி பவர் பேங்கை யூஸ் பண்ணிக்கொள்கிறேன். அடுத்தது ஆர்டினோ நேனோவுக்கு பவர் சப்ளை கொடுக்கேன். இப்போ எப்படி ஒர்க் ஆகுதுன்னு சொல்லி பார்க்கலாம். பார்த்தீங்கன்னா ஃப்ரெண்ட்ஸ் நம்ம ஃபுல்லாகவே ஸ்மார்ட் டஸ்ட்பினை ரெடி பண்ணி முடிச்சிட்டோம். இப்போ பாருங்கள் ஒரு பொருளை கிட்ட கொண்டு போனோடனே நான் உதாரணத்துக்கு மார்க்கரை கொண்டு போகிறேன். உள்ளுக்கு நம்ம மார்க்கரை போட்டோன்னே திருப்பி டிலே டைம் செட் பண்ணிக்கி அதுக்கப்புறம் திருப்பி அதாவே க்ளோஸ் ஆகுது. இது பார்த்தீங்கன்னா வீட்லேயும் சரி பொது இடங்கள்லையும் சரி ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குது. இப்போ பொது இடங்களில் பார்த்தீங்கன்னா சில மனிதர்கள் குப்பைகளை ஆங்காங்கே தூக்கி எறிஞ்சிட்டு போவாங்க. அதுக்கு இது நல்ல ஒரு சொல்யூஷனாக இருக்குது.
இந்த வீடியோ இதோட எண்ட் பண்ணிக்கொள்றேன். இந்த வீடியோ ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காகவும் அமேசிங்காகவும் இருக்கும்னு சொல்லி நான் நம்புறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம ஜுஹ்ரி கிரியேஷன் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. மீண்டும் ஒரு நல்ல ஒரு வீடியோட சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுகின்றோம் ஜுஹ்ரி கிரியேஷன்ஸ். தேங்க்யூ.